வணக்கம் அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் வியூவர்ஸ். ஸ்டாக் மார்க்கெட் சீரீஸில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ்ட்ரா ஸ்டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் த டெய்லி அப்டேட்ஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் நம்ம எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும், இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ண முடியும், நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டாக் வாங்கணும்னா நம்ம எந்த எக்ஸ்பர்ட் கிட்டேயும் போய் கன்சல்ட் பண்ண அவசியம் இல்லை. நம்மளாவே ஸ்டாக்ஸ் ஷேர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது, நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறீங்கன்னா சும்மா ஒரு ஷேரோ இல்லை ஒரு ஸ்டாக்கோ வாங்குறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தான் அதுக்கு அர்த்தம். அந்த பிஸ்னஸ் எப்படி நடக்குது, எங்கே நடக்குது, எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களோட பாஸ்ட் என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் என்ன, அவங்களோட ப்ரெசன்ட் என்ன, இது மாதிரி பலவித விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ். இப்படி ஒரு கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம பேசிக்காக 3 மெயினான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், கேஷ் ஃப்ளோ. இந்த 3 விஷயங்களை நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணாலே போதும். ஒரு கம்பெனியோட இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட். ஒரு கம்பெனி எப்போ ஆரம்பித்தாங்க, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாங்க, அதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்தது, எங்கெல்லாம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எங்கெல்லாம் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க, எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லாபம் எடுத்திருக்காங்க, இது மாதிரி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதே கம்பெனி லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குது, எவ்வளோ லாஸ் ஆகியிருக்காங்க, எவ்வளோ ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குதுன்னு ஒரு ஷார்ட் ஸ்பேனில், ஒரு ஷார்ட் பீரியடில் கவனிக்கிறது தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், கேஷ் ஃப்ளோ. ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, அவங்க எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதில் உண்மையிலே அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருக்கும், நெட் ப்ராஃபிட் எவ்வளோ, எவ்வளோ கேஷ் ரீஇன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ்க்கு பே பண்ணணும், எவ்வளோ லாபம், இது போல் எல்லா சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்கறது தான் கேஷ் ஃப்ளோ அனலைசிஸ். ஸோ இது மாதிரி ரெவென்யூ எவ்வளோ வந்திருக்கு, பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனியா, இதெல்லாம் பார்த்தா தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டோட சைஸை நம்ம வேரி பண்ண முடியும். இப்போது சின்ன கம்பெனினா ஒரு 2 ஷேர் 3 ஷேர் அது மாதிரி வாங்கலாம். பெரிய கம்பெனினா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எல்லாம் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். Have a nice day.